தோட்டத்துக்கு போனப்போ இந்த நார்த்தங்காய் செடியில் 2 காய் இருந்துச்சு. இந்த செடியோட ஃபர்ஸ்ட் காய் இது. அது 2யும் எடுத்துகிட்டு வந்தோம், ஊறுகாய் போட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்பவே கசப்பு. அப்புறம் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி தான் அந்த ஊறுகாய் சாப்பிட முடிஞ்சுது. இந்த கொய்யா மரத்தில் கொய்யா காய்கள் இருந்தது, ஆனால் எதுவுமே விளையலை. இன்னைக்கு பறிச்சா தான் உண்டு. இதுக்கு மேலே இங்கே வந்தால் இந்த காய்கள் கிடைக்காது. எனிவே அது நம்மளால் பறிக்கவும் முடியாது, காய்கள் விளையவே இல்லை. ஸோ இனிமே அது காக்கா குருவி தான் சாப்பிடணும். இந்த தோட்டத்தில் நான் கொஞ்சம் சோளம் செடிகளை நட்டு வச்சுருந்தேன். எந்த உரமும் போடலை. நட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன், கொஞ்சம் சோளம் இருக்குது. நான் இன்றைக்கி பறிக்கலைன்னா இதுக்கு மேலே பறிக்க முடியாது. ஸோ பேபி கார்னாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லா சோளத்தையும் அறுவடை செஞ்சு எடுத்துட்டேன். இது நம்ம சித்தப்பாவோட தோட்டம் தான். இதில் நான் என் கைக்கு கிடைச்ச செடிகளை எல்லாம் கொண்டு போய் நடுவேன். அதுக்கப்புறம் மாடிக்கு வந்து அங்கே டிராகன் ஃப்ரூட் செடியில் இருந்த ஒரே ஒரு டிராகன் ஃப்ரூட், அதையும் அறுவடை செஞ்சு எடுத்துட்டோம். ரொம்பவே சின்ன பழம்தான். இதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த செடியிலேருந்து பழங்கள் கிடைச்சிருக்கு. இன்னொரு செடியில் ஒரு டிராகன் ஃப்ரூட் காயாக இருக்குது. அப்புறம் நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் வெண்டைக்காய் நட்டிருந்தோம். இதுவும் வெண்டைக்காய் நட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன், கொஞ்சம் காய்கள் இருக்குது. இந்த செடியை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குல்ல. நடும்போது போட்ட உரம் தான், அதுக்கப்புறம் உரமும் போடலை, பூச்சி விரட்டுறதுக்கு எந்த மருத்துவமும் செய்யலை. அப்படி இருந்தும் கூட இந்த செடியிலேருந்து கொஞ்சம் வெண்டைக்காய்கள் கிடைச்சிருக்கு. ஒரு ஆளுக்கு இது போதும்.